இந்த திருவண்ணாமலை, திருப்பதி எல்லா இடத்துலயும் பயங்கரமா மழை வந்திருக்குது. கோயிலுக்குள்ளார போயிருக்குது. நெறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆயிருக்கு. ஒரு சிலர் இப்ப வந்து சொல்றாங்க, நாங்க சித்தரு, நாங்க இப்ப சொன்னோம் அப்படி. சித்தர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கடவுள் வந்து ஏதோ ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. இயற்கையின் சீற்றம் நம்ம நாட்ட அடிக்க போகுது, பேரு அழிவு வரப்போகுது சொல்லி நெறைய தடவ சொல்லிட்டேன். என்ன எவ்வளோ பேர் நக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அதுதான் நடக்குது. இன்க்ளூடிங் இதே வருஷம் 2024 ஜான்வரியில நான் பிரெடிக்ட் பண்ணியிருக்கிறேன். கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளால வயநாடு இவ்வளவு வருஷங்கள்லயும் ஒரே வருஷத்துல இவ்வளவு பேரழிவு எப்பவும் வந்ததில்ல. ஆகையால என்னோட நம்பிக்கை வந்து என் கடவுள் என்ன என்கிட்ட சொல்லுதுன்னா, மக்களும் திருந்தல. மக்களும் வந்துட்டு தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. இயற்கை வந்து நான் நம்புறேன். இயற்கை இஸ் கடவுள். அப்ப அந்த இயற்கையின் சீற்றத்த வந்து உங்க எந்த ஒரு அரசியல் கட்சியாவது, இல்லாட்டி எந்த ஒரு பெரிய நாடா இருக்கட்டும், இன்க்ளூடிங் யுஎஸ் வந்துட்டு தே கேனாட் கண்ட்ரோல் இந்த நேச்சரோட ஃபியூரி. இல்ல அரசியல்வாதி யாரும் கஷ்டப்பட போறதில்ல. ஏன்னா அவன்லாம் பெரிய வீட கட்டிட்டு எங்கேயோ மேல உட்கார்ந்துட்டு இருப்பான். இதுல வந்து பாமர மக்கள் பாவம். இந்த வசதி இல்லாதவங்க பாவம். அவங்கள தான் அப்ப பாருங்க எவ்வளவு குடும்பங்கள், எவ்வளவு வீட்ல தண்ணி விழுந்து, எவ்வளவு பேர் செத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட்டும் வந்து ஷுட் பி வெல் எக்யூப்ட். மேம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது திருவண்ணாமலையில நடந்த இந்த பேரிடர் வந்து ஒரு பக்கம் பேசு பொருள் ஆயிட்டு இருக்கு மேம். திருவண்ணாமலையில இருக்க அந்த மலைகள்ல வந்து நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதுனால மக்கள் போக முடியாது, அங்க தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுல உங்களுடைய கருத்து என்ன? ஆன்மீக ரீதியில நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்ப நான் வந்துட்டு வந்து நான் சாமி நம்புறது ஒரு நபர். ஓகே. நான் வந்து என்னோட டிவிலயே நெறைய தடவ ஒரு 5 வருஷமாவே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இயற்கையின் சீற்றம் நம்ம நாட்ட அடிக்க போகுது, பேரு அழிவு வரப்போகுது சொல்லி நெறைய தடவ சொல்லிட்டேன். என்ன எவ்வளோ பேர் நக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அதுதான் நடக்குது. இன்க்ளூடிங் இதே வருஷம் 2024 ஜான்வரியில நான் பிரெடிக்ட் பண்ணியிருக்கிறேன். மோடியை மறுபடியும் இந்த மக்கள் இந்தியா மக்கள் தேர்ந்தெடுத்தால் இந்தியாவுக்கே பேராபத்து வரும் இயற்கையால் சொல்லிட்டு. நீங்க நம்புனீங்களோ இல்லையோ, மேல இருந்து இந்த எலெக்ஷன் இதுல இருந்து நீங்க அந்த ரிசல்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு சிக்கிம் சரி, கல்கத்தா சரி, நார்த் ஈஸ்ட் சரி, மணிப்பூர் சரி, டெல்லி சரி, பாம்பே, அப்புறமேல் கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடு, கேரளால வயநாடு இவ்வளவு வருஷங்கள்லயும் ஒரே வருஷத்துல இவ்வளவு பேரழிவு எப்பவும் வந்ததில்ல. ஆகையால என்னோட நம்பிக்கை வந்து என் கடவுள் என்ன என்கிட்ட சொல்லுதுன்னா, மக்களும் திருந்தல. மக்களும் வந்துட்டு தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க எவ்வளவு தப்பு பண்றீங்களோ அவ்வளவுக்கு கடவுள் வந்து இயற்கை வந்து நான் நம்புறேன். இயற்கை இஸ் கடவுள். அப்ப அந்த இயற்கையின் சீற்றத்த வந்து உங்க எந்த ஒரு அரசியல் கட்சியாவது, இல்லாட்டி எந்த ஒரு பெரிய நாடா இருக்கட்டும், இன்க்ளூடிங் யுஎஸ் வந்துட்டு தே கேனாட் கண்ட்ரோல் இந்த நேச்சரோட ஃபியூரி. அப்ப வந்து எல்லா இடத்துல கஷ்டப்பட்டாங்க. ஒண்ணும் இல்ல. நேத்து வந்து 3 நாளுக்கு முன்னால கலிபோர்னியால எர்த்குவேக் வந்திருக்கு. 7 மேக்னிட்யூட். ஓகே, ரிக்டர் மேக்னிட்யூட். அப்போ வந்து யாரால என்ன பண்ண முடியும்? ஏன்னா இது வந்து மக்கள் திருந்தணும். எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சக்தி நம்மள வந்து கவனிச்சுட்டு நம்மள கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்குது. அது நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு. நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நான் இத பத்தி பேசல. அப்போ வந்து இந்த திருவண்ணாமலை, திருப்பதி எல்லா இடத்துலயும் பயங்கரமா மழை வந்திருக்குது. கோயிலுக்குள்ளார போயிருக்குது. நெறைய டிஸ்ட்ராக்ஷன் ஆயிருக்கு. ஒரு சிலர் இப்ப வந்து சொல்றாங்க, நாங்க சித்தரு, நாங்க இப்ப சொன்னோம் அப்படி. சித்தர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கடவுள் வந்து ஏதோ ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா யாருமே வந்துட்டு இத வந்து தைரியமா பேசுறது இல்ல. நான் வந்து என்னோட நான் ஒரு 4 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்துக்கு மேலயே என்னோட இதுல பேச்சுகள பாத்தீங்கன்னா, நான் சொல்லிட்டே தான் இருக்கிறேன். மக்கள் மாறல. கோவிட் வந்த அப்புறமும் மக்கள் திருந்தல. மக்கள் வந்துட்டு அந்த பாதிப்பால வந்துட்டு திருந்தல. நம்ம எவ்வளவு திருந்தணும்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. அதனால அந்த ஏதோ ஒரு சக்தி நம்மள பாத்துட்டு தான் இருக்குது. அந்த சக்தி கண்டிப்பா அதுக்கு யாருக்கு என்னென்ன கஷ்டங்கள் குடுக்கணுமோ மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. இல்ல அரசியல்வாதி யாரும் கஷ்டப்பட போறதில்ல. ஏன்னா அவன்லாம் பெரிய வீட கட்டிட்டு எங்கேயோ மேல உட்கார்ந்துட்டு இருப்பான். இதுல வந்து பாமர மக்கள் பாவம். இந்த வசதி இல்லாதவங்க பாவம். அவங்கள தான் அப்ப பாருங்க எவ்வளவு குடும்பங்கள், எவ்வளவு வீட்ல தண்ணி விழுந்து, எவ்வளவு பேர் செத்துருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட்டும் வந்து ஷுட் பி வெல் எக்யூப்ட். இப்போ வந்து அந்த வெதர் மேன் சொல்லி ஒரு இது சொல்றாங்க. அதுல கவர்மெண்ட் வெதர் மேன் ஒண்ணு சொல்றாங்க, இந்த பிரைவேட் வெதர் மேன் ஒண்ணு சொல்றாங்க. அவங்களுக்குள்ளாரே ஒரு போட்டி நடந்துட்டு இருக்குது. அதனால இதெல்லாம் யார் திருத்தணும்னா யாரோ ஒருத்தர்
நிஜமாவே மக்களுக்காக சேவை பண்றதுக்கு ஒரு ஆள் வந்தா அன்றைக்கு இந்த மாற்றங்கள் வரும். ஆனா மேம் உங்களுடைய பார்வையில அடுத்தடுத்து என்ன அழிவுகள் ஏற்படும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, கண்டிப்பா இதுல லாட் ஆஃப் திங். எல்லாரும் வந்து மெட்ராஸ் வந்து அழிய போகுது, மெட்ராஸ் அழிய போகுதுன்னு சொல்றாங்க. மெட்ராஸ் அழிய போறது வந்துட்டு, மெட்ராஸ் எவ்வளோ வருஷங்களா இருக்குது அந்த அந்த சிட்டி. ஓகே. அதே மாதிரி இப்போ கலிஃபோர்னியா இவ்ளோ பெரிய ஒரு அமெரிக்கால ஒரு சிட்டி. அப்போ வந்து நேச்சரோடது வந்து யாருமே ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனாலும் நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸும் கொஞ்சம் பிளானிங் இருக்கணும். இவங்க எல்லாம் என்ன மாதிரி ஒரு இன்ஜினியர்ஸ வச்சிருக்காங்க? 35 மார்க் 45 மார்க் வாங்கினவெல்லாம் பணம் குடுத்து அந்த பதவிக்கு வரான், அந்த வேலைக்கு வரான். அவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு பிளானிங் இருக்குது? இப்ப நம்ம ஒரு பிரிட்ஜ கட்டுறோம், இல்லாட்டி ஒரு ஒரு டிட்ச், ட்ரைனேஜ் கட்டுறோம்னா, அடுத்த 100 வருஷம், 150 வருஷத்துக்கு அது வேலை செய்யணும். இப்ப ஒண்ணுமில்ல. இப்ப லாஸ்ட் வீக் நாங்க வந்து அந்த ட்ரைனேஜ் நாங்க திறந்து பார்க்கும்போது, ஆக்சுவலி பிரிட்டிஷ் காலத்துல அவங்க கட்டியிருக்க ட்ரைனேஜ் வந்து 20 அடிக்கு நீட்டா கட்டி வச்சிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து ஆட்சியாளர்கள் மேலே மேலே மேல கொண்டு வந்து ரோடு மேல 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 போக, அப்ப வந்து அந்த சிஸ்டம் இஸ் அ ஃபெயிலியர். அவங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பர் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாதால, மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பட போறாங்க கிடையாது. கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்ப அத பத்தி யாருன்னா பேசினா யார்கிட்ட போய் பேசுது? இப்ப வந்து நான் நேருவ பார்த்து பேச முடியுமா? இல்லாட்டி ஒரு ஸ்டாலின பார்த்து பேச முடியுமா? இல்ல உதயநிதி நாங்க அப்பாயின்ட்மென்ட் கேட்டா குடுப்பாங்களா? குடுக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கலாம் மூஞ்சிக்கு பேசுவோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம். எங்கள பார்க்கறதுக்கு. ஈவன் ஆபீசர்ஸ். ஆபீசர்ஸ் நம்பர் 1 க்ரூக்ஸ்ங்க. அவங்களால தான் இந்த நாடே குட்டு செவராகுது. 2வது இந்த அரசியல்வாதி. சொல்லுங்க. மேம் இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ. வணக்கம் மேம்.